தெருநாய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்த பல்வேறு அறிவுறுத்தல்கள் அடங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் பணியை தீவிரப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையின் போது பேசிய முதலமைச்சர், மக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள இடங்களில் நாய்களின் பெருக்கத்தை தீவிரமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் உரிய நடவடிக்கைகளை உடனே தொடங்கவும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை மேற்கொள்ள 500 மருத்துவர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் 500 நபர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், 100 அரசு கால்நடை மருத்துவமனைகளில் விலங்குகள் இனப்பெருக்க தடை சிகிச்சை செய்யும் வசதி உருவாக்கப்படும் என்றும், கைவிடப்பட்ட, நோய்வாய்ப்பட்ட மற்றும் வயதான நாய்களை பராமரிக்க 72 காப்பகங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அறுவை சிகிச்சை வசதி இல்லாத பகுதிகளில் கூடுதலாக அறுவை சிகிச்சை மையங்களும் கால்நடை மருத்துவ வசதிகளுடன் நாய் காப்பகங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மாவட்ட அளவில் நாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு பணிகளை மேற்கொள்ள கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும், ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பிலும் உள்ளூர் கண்காணிப்பு குழு அமைத்து கட்டுப்பாடு பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளார். நாய்களுக்கான கருத்தடை பணிகளில் ஈடுபடும் உள்ளாட்சி அமைப்புகள், தொண்டு நிறுவனங்களை கண்காணிக்க தலைமையகம் மற்றும் மாவட்ட வாரியாக அலுவலர்களை நியமிக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் சென்னையில் ஏற்கனவே 5 நாய் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்கள் உள்ள நிலையில் மேலும் 10 மையங்களை உருவாக்கும் பணியை விரைந்து முடிக்கவும், புதிதாக 10 கால்நடை மருத்துவமனைகளை தொடங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். நாய்களை பிடித்துக் கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்யவும், தேவையான பணியாளர்களை நியமிக்கவும் சென்னை மாநகராட்சி மற்றும் இதர உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்.